அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் இன்னைக்கான எபிசோடில் வந்து யமுனா வந்து காவேரியை வந்து நோட் பண்ணுறாங்க, பயங்கரமாக வாட்ச் பண்ணுறாங்க. அப்போ காவேரி தண்ணி எடுக்க போகும்போது வந்து நிவின் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு இல்லையா? அதை காவேரி, அதாவது யமுனா வந்து வாட்ச் பண்ணிவிட்டு நிவினையும் காவேரியும் அவங்க வந்து என்னடா இவங்க இப்படி பார்த்துக்கிறாங்களே அப்படின்னு. இப்போ வந்து காவேரி குடத்தை தூக்கிட்டு வரும்போது விஜய், அதாவது நிவின் போய் வாங்க போகிறாரு. அப்போ யமுனாவுக்கு வந்து பயங்கரமாக சந்தேகம் வரப்போகுது. வீட்டில் போய் பயங்கரமாக பிரச்சனை பண்ண போகிறாங்க. அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. நாளைக்கு எபிசோடு வந்து கண்டிப்பாக காவேரிக்கு நல்ல எபிசோடாக இருக்காதோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. பயங்கரமாக இருக்குங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து ப்ரொமோ வந்து ஞாயிற்றுக்கிழமை எந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி தெரியல. நமக்கு நியூ ப்ரோமோவே எதுவும் வரல இல்லையா? ஆனால் சண்டே ப்ரோமோ தான் நமக்கு ஏதாவது வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதில் வந்து விஜய் வரமாட்டார். காவேரியை வந்து இது பசுபதி இவங்கெல்லாம் வர்றதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குது நியூ ப்ரோமோவில். ஆனால் பயங்கரமாக இருக்க போகுதுங்க நிஜமாவே. வந்து விஜய் காவேரி விஜய் இல்லாத இடத்துல காவேரி வந்து பயங்கரமாக மனசு சங்கடத்தோடு தான் இருக்க போகிறாங்க. அது அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மகாநதி சீரியலில் வந்து நம்மளோட காவேரி வந்து கம்மிங் சண்டே ப்ரோமோ வந்து மனசு நம்ம கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி ப்ரோமோ விடுவாங்களோ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல விஜய் வரமாட்டார். பசுபதி, ராகினி, வெண்ணிலா இவங்களை சுற்றி தான் நடக்க போகுது. அந்த இடத்துல காவேரி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதோட விஷயமா இருக்குது. பார்ப்போம் சரிங்களா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கர ஃபயராக போயிட்டுருக்குங்க. சரி பார்ப்போம். ப்ரொமோவுக்காக வெயிட்டிங்.